கருத்துக்கு சோத்தணும். நான் கருத்தோட பார்வையில ஒரு கருவியா இருக்கணும். ஒரு கருவின்னு சொல்ல போனா இப்ப பாருங்க, நம்ம கிட்ட கீபோர்ட் இருக்குது. இந்த கீபோர்டை வச்சு நம்ம கர்த்தருடைய பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். அதே வேளையில அந்த கருவியை பயன்படுத்தி சினிமா பாடலை பாடி கூத்தாடிக்கிட்டும் இருக்கலாம். கீபோர்டை பயன்படுத்தி கர்த்தருடைய பாடலை பாடி தேவனை ஆராதிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதே வேளையில அதை பயன்படுத்தி தப்பான காரியங்களை செய்வதற்கும் பயன்படுத்தலாம். அதே போல கித்தார் இருக்குது, இது ஒரு கருவியா இருக்குது. அந்த கித்தாரை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இல்லாவிட்டால் அதை அந்த கருவியை பயன்படுத்தி தப்பான காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப கர்த்தருடைய பார்வையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒரு கருவியா இருக்கிறோம். ஒரு கருவியா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கிறோம். நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 6 அதிகாரம் 13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோருக்கு பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், நம்முடைய அவயங்களை சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களா பயன்படுத்தி பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சரீர அவயவங்களை தேவன் பயன்படுத்தக்கூடிய தேவனுக்கும் ஒப்பு கொடுக்கலாம், பாவத்துக்கும் ஒப்பு கொடுக்கலாம். அதான் அந்த வேத வசனத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம். தேவனுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நம்முடைய அவயவங்களை தேவனுடைய காரியங்களை செய்கிறதுக்கு. தேவன் இன்னொரு நல்லா சொல்ல போனா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அவயவங்களை பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் நம்மளுடைய அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவமும் செய்யலாம். நம்ம ரட்சிக்கப்படல தேவனை அறியாதவர்களா இருந்தோம். நம்ம இந்த சரீர அவயவங்களை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்? பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். பாவத்தை செய்யும்படியா பாவத்துக்கு அடிமைகளாக்கப்பட்டு பாவம் செய்யறதுக்கு நாம் இந்த சரீர அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். எப்பயாச்சும் ஒருக்க பாவம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல. அன்றாட வாழ்க்கையில நாம் தேவனை அறியாதப்ப அன்றாட வாழ்க்கையில பாவம் செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம சரீர அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம். தேவனை அறியாத சமயத்துல ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் பாவம் செஞ்சேன் அப்படின்னு இல்ல. அன்றாட வாழ்க்கையில நம்ம பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? அந்த சரீர அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம பார்க்கிறோம். கைகளை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கலாம், அநேகரை ஏமாத்தி இருக்கலாம், பொருள் திருடி இருக்கலாம், மற்றவங்கிட்ட காசு நம்ம வாங்கி இருக்கலாம், அதை வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கலாம். இப்படி அன்றாட காரியங்களை தேவனை அறியலப்ப ஆனா நம்ம இப்படிலாம் பாவம் செய்திருக்கலாம். கண்களினால தேவையில்லாத காரியங்களை பார்த்திருக்கலாம், தேவையில்லாத வீடியோவை பார்த்திருக்கலாம், படத்தை பார்த்திருக்கலாம், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். தேவனை அறியாத சமயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம செய்திருக்கலாம். நம்ம வாயை பயன்படுத்தி அநேகரை துக்கப்படுத்தி இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தையை பேசி இருக்கலாம், மற்றவங்களை மனவடிவாக்கக்கூடிய காரியங்களை செய்திருக்கலாம். இந்த நாக்கு ஒரு பெரிய ஆயுதமா இருக்குது. இதை பயன்படுத்தி அநேக காரியங்களை அன்றாட வாழ்க்கையில தேவனை அறியாத சமயத்துல இப்படி அநேக தவறுகளை பாவங்களை நம்ம செய்து இருந்திருக்கலாம். தேவனை அறியாதப்ப செய்து இருக்கலாம், இல்ல செய்து வந்தோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம செய்து வந்தோம். சிந்தையில பார்க்கும்போது சிந்தையில அநேக தவறான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருந்திருப்போம், மற்றவங்களை குறித்து சிந்திச்சுட்டு இருப்போம், தவறான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி அநேக காரியங்களை தேவனை அறியாதப்ப நாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த சரீர அவயவங்களை அநீதி ஆயுதங்களாக பயன்படுத்தி வந்தோம். எப்ப பயன்படுத்தி வந்தோம்? தேவனை அறியாதப்ப. நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு, தேவனை அறியல, ரட்சிக்கப்படல, நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கல, அந்த சமயத்துல நம்ம என்ன செஞ்சோம்? சரீர அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம். சிகரெட் குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க? சிகரெட்டுக்கு அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. மதுபானம் குடிக்கிறவங்க
மதுபானத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அப்ப கஞ்சா அடிக்கிறவங்க அதுக்கு அடிமைகளா அன்றாட வாழ்க்கையில அவங்க தனியில அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அவயவங்களை மறுபடியும் நாம் அதே காரியத்துக்கு பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா, அநீதியின் ஆயுதங்களாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, இல்ல நீதி செய்யும்படியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்றது சொல்றது நம்மளை குறிச்ச நம்ம பார்க்க வேண்டிய காரியமா இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படாத காலத்துல அநீதியின் ஆயுதங்களாக நம் சரீர அவயவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தருக்காக இந்த சரீர அவயவங்களை பிரதிஷ்டை பண்ணி தேவனோட காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல மறுபடியும் இந்த சரீர அவயவங்களை வச்சு பாவத்தை நோக்கி பாவம் செய்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம பார்க்கிறோம், நம்ம தேவனை அறியாதவங்க எப்படி இருந்தோம், அந்த சரி கரத்தினால திருடி இருப்போம், யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டோம், திருடி இருப்போம், யாரையாவது ஏமாத்தி இருப்போம், அதெல்லாம் செஞ்சிருப்போம். நம்ம சகேயுவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சகேயுவோட வாழ்க்கையில சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தாரு, சகேயு அநியாயமா வட்டி வாங்குறவரா இருந்தாரு, ஏமாத்துறவரா இருந்தாரு. அவர் சொல்றாரு அநியாயமாய் வாங்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம், அநியாயமா அநேகரை ஏமாத்தி காசு வாங்கி இருக்கிறார். அப்ப சகேயு சொல்றாரு இயேசுவை சந்திச்ச பிறகு, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பு அநியாயமா வரி வட்டி போட்டு வாங்கியிருக்கிறார். ஆனா இயேசுவை சந்திச்ச பிறகு ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினா நாணத்தனையாய் திருப்பி தருகிறேன், நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் சகேயு சொல்றாரு. இப்ப சகேயு சொல்றாரு ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொல்றதான காரியம் இயேசு அவரை கூப்பிட்டு நாளத்தனையா நீ திருப்பி தரணும்னு சொன்னாரா? இல்ல. இயேசு அவரை பார்த்து நீ இதோ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் வீட்டுல ரட்சிப்பு வந்தது, இனிமே நீ என்ன வாங்கினியோ நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொன்னார், கொடுக்கணும்னு சொன்னாரா? இயேசு சொல்லல. ஆனா ஏன் சகேயு நான் அநியாயமா வாங்கினால் நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொன்னாரு? ஏன்னா அவருக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இயேசு வந்துட்டாரு. சகேயு உலகத்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கணும், நமக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய பொக்கிஷமா நினைச்சாரு. அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த சகேயுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறத அவருடைய இதயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடம் வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் தாங்க முடியாம அவர் என்ன சொல்றாரு, நான் அநியாயமா வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் அப்படின்னு சகேயு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சகேயு கூப்பிட்டு சொல்லல, நீ இவங்க கிட்ட இவ்வளவு வாங்கின, நீ இவ்வளவு கொடு, நீ அங்க இவ்வளவு வாங்கின இவ்வளவு கொடு, நீ ஏமாத்தி வாங்கின நாளத்தனையா கொடுன்னு இயேசு சொல்ல கிடையாது. ஆனாலும் சகேயு இயேசு அவருடைய இருதயத்துல வந்தவன, அவங்க வீட்டுல வந்தவன சகேயுக்கு பெரிய சந்தோஷம். உலகத்துல உள்ள ஆஸ்தி பாஸ்தி சொத்துக்களை பார்க்கிறோம், இயேசுவே பெரிய பொக்கிஷமா சகேயு நினைக்கிறாரு. சகேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய பொக்கிஷமா நினைச்சனால அவர் சந்தோஷம் தாங்க முடியாம என்ன சொல்றாரு, உலகத்துல உள்ள சொத்துலாம் ஒண்ணும் இல்ல, நான் வாங்கினேன் அநியாயமா, அந்த பணம் எல்லாம் ஒண்ணுக்கும் பயன்படாது, நான் பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த சொத்து எனக்கு உதவி செய்யும், அந்த சொத்து நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யாது, கர்த்தரோடு நித்தியமா கர்த்தரோடு இருக்கிறதுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு உதவி செய்யாது, ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த சந்தோஷத்துல நான் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் சொல்றாரு. சகேயு கண்டுபிடிச்சிட்டாரு, என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, உலகத்துல அநேக சொத்துக்கள் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், நமக்கு அநேக பொருட்கள் இருக்கலாம், அதை பார்க்கிறோம் இயேசுன்றதான பொக்கிஷம், ஒரு விலையேறப்பட்டதான பொக்கிஷம், இந்த பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருச்சு, இது எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் விட்டு அந்த இயேசுன்றதான பொக்கிஷத்தை நான் வாங்கி கொள்ளுவேன்னு சொல்லி சகேயு என்ன செய்யறாரு, அவருக்கு உள்ளதெல்லாம் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன். அவர் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இருதயத்துக்குள்ள பெரிய சந்தோஷம், ஏன்னா இயேசுவே இருதயத்துல வந்துட்டாரு அப்படின்னு சகேயு பெரிய சந்தோஷத்தோட அந்த காரியத்தை செய்தார்னு பார்க்கிறோம். மேலும் நாமும்
ரட்சிக்கப்படாத முன்பு இப்படி சகேயு செஞ்சது போல அநேக காரியங்களை செய்திருக்கலாம். நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சகேயு போல நம்முடைய செய்கிறதான காரியம் முந்தைய அநீதியான ஆயுதங்களா பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப நீதி செய்யக்கூடிய ஆயுதங்களாக பயன்படுத்துறோமா? கர்த்தர் பயன்படுத்தக்கூடியதப்பா கூடியதான அவயவங்களாக நம்மளுடைய சரீர அவயவங்கள் காணப்படுதான்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதே போலதான் நமக்குள்ள இயேசு வந்துட்டாரு. நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? முன்பு நம் வாயின் வார்த்தைகளை மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடியதாகவும், மற்றவங்களை கெட்ட பேச்சுல பேசக்கூடியதாகவும், மற்றவங்களை துன்புறுத்தக்கூடியதாகவும், மற்றவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு நம்மளோட நாவு, நம்மளோட வார்த்தை, நம்மளோட பேச்சு எப்படி இருக்குது? நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குது? அது மெய்யாகவே அந்த பணத்தை மறுபடியும் கொடுக்குறான் பாத்தீங்களா? அது ஒரு பகுதி. நம்மளோட சரீர அவயவத்துல ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம சரீர அவயவங்கள்ல ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கும். நம்ம பேசுறதான காரியம் முன்பே மற்றவங்க துக்கப்படக்கூடியதான வார்த்தையை நம்ம பேசியிருப்போம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு நமக்குள்ள வந்த பிறகு, யாருக்கிட்ட நான் சண்டை போட்டு ஜெயிச்சியும் பயன் இல்லை, யாருக்கிட்ட நான் யாரை துக்கப்படுத்தி நான் ஒன்னும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இயேசுவே எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு மத்ததெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இந்த உலகத்துல பேரு புகழ் ஒண்ணும் தேவையில்லை. இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம யோபு குறிச்சு பார்க்கும்போது யோபு சொல்றாரு, நான் கண்ணை பிரதிஷ்டை பண்ணிருக்கையா, கண்ணை பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். எப்படி ஒரு கன்னிகையை நான் பார்ப்பேன்? கண்ணை நானு பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். எப்படி ஒரு கன்னிகையை இச்சையோடு பார்ப்பேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. அதே போல நாம் சரீர அவயவங்களை ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நம்மள அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தணும். இப்ப நீதி செய்யக்கூடியதான ஆயுதங்களா பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். முன்பு சிந்தையில அநேக தேவையில்லாத காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவமான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, இவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, ஐயோ அவன் இவ்வளவு நல்லா வந்துட்டானா, அவன் எப்படி இப்படி வந்தான், இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, இப்படி எல்லாம் போட்டு போன் பேசி அங்கங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய சிந்தைய கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சிந்தைய அநீதியின் ஆயுதங்களா பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது நீதி செய்யக்கூடியதான ஆயுதங்களா பயன்படுத்தணும் நம்முடைய சரீர அவயவங்களை. முன்பு என்ன செஞ்சோம்? பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம். சிந்தையில எல்லாம் பணம் தான். சிந்தையில பணம் தான். எங்க போனா பணம் கிடைக்கும், எங்க போனா ஏதாவது ஒரு திடீர் பணக்கார திட்டத்துல சேர்ந்து எப்படியாவது ஒரு பணத்தை சம்பாதிச்சிருவோம், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். நம் தேவைகளை இயேசு சந்திக்க கூடியவரா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் போதும், மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. நமக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும். கர்த்தர் மத்த எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க கூடியவர்களா இருக்கிறார். நம்ம போய் எல்லா தேவைகளையும் போய் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு பணம் தேவை, எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், எப்படியாவது இந்த மலேசியாவில ஒரு பெரிய பணக்காரன் ஆயிரணும், மலேசியாவில எப்படியாவது ஒரு உயர்ந்தவன் ஆயிரணும்னு எப்ப ஓடிக்கிட்டு இருந்தோம்? தேவனை அறியாத அப்ப பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தேவனை அறிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த சிந்தைய கர்த்தருடைய காரியங்களை குறித்து சிந்திக்கக்கூடியதா, தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணக்கூடியதான சிந்தையா, தேவனை தியானிக்கக்கூடிய சிந்தையாக நம் சிந்தை மாற வேண்டியது அவசியமா இருக்குது. இப்பயும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் போய் கெட்ட காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு கெட்ட காரியங்களுக்காக ஓடுறதுக்காக வேதவசனம் சொல்லுது, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க சிந்தை இருக்கும். சகையோட பொக்கிஷம் எங்க இருக்கு? சகையோட பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து மேல இருக்குது. அப்ப அவர் என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் ஓடுவாரு. நம்மளோட பொக்கிஷம் அந்த காலத்துல எங்க இருக்குது? பணத்து மேலையும் பதவி மேலையும் பெரிய பொறுப்பு மேலையும் இருந்துச்சுனாக்கா நம்மளோட பொக்கிஷம் எங்க ஓடுவோம்? நம்ம அததான் நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். அதே நம்மளோட பொக்கிஷம் கர்த்தரோடு கிறிஸ்து இயேசுவே என்னோட பொக்கிஷமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி ஓடுவோம். இந்த அவயவங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துவோம்.
கர்த்தருக்காக பயன்படுத்தக்கூடியதான ஆயுதங்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர் இருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு என்ன செய்யணுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். சரீர அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், முன்பு என்ன செஞ்சோம்? அந்த பாவம் செய்து கொண்டிருந்தோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், மறுபடியும் அதே காரியங்களை செய்யலாமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு பயன் இல்லை. பிசாசு பார்க்கறான், என்ன பார்க்கறான்? அவங்க சேர்ச்சுக்கு போறாங்களா? போகட்டும் போகட்டும், அதனால நம்மளுக்கு ஒரு தடை இல்லை. சேர்ச்சுக்கு போறதுனால நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் பண்ணட்டும். அவன் ஜெபம் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு காசும் நஷ்டமாக போறது இல்லை. ஜெபம் பண்ணணும். உபவாசம் எடுக்கிறாங்களா? உபவாசம் எடுக்கட்டும். அவங்க உபவாசம் எடுக்கிறதுனால எனக்கு அரை காசு நஷ்டமாகுது இல்லை. ஆனா அவங்க சரீர அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களா? சரீர அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களா? அதுதான் பிசாசுக்கு ஆபத்து. நாம் கர்த்தர் சபைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், உபவாசம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம சரீர அவயவங்கள்லாம் என்ன செய்யுது? இப்படிப்பட்டதா இருக்குது, அநீதியின் ஆயுதங்களா இருக்குது. அவன் பிசாசு அவன் மீட்டிங் போடலான்னு வச்சுக்கோமே, அவங்க பிசாசோட விழுந்து போன தூதரெல்லாம் வச்சு பிசாசு என்ன செய்யறான்? மீட்டிங் போடுறான். ஐயோ, நிறைய பேர் சேர்ச்சுக்கு போறாங்க ஐயா, கூட்டமா போறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க போறாங்க. பிசாசு சொல்லுவான், 1000 கணக்கா போகட்டும், 10,000 கணக்கா போகட்டும், கோடிக்கணக்காக சபைக்கு போகட்டும். ஆனா அவங்க சரீர அவயவங்கள் யாருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது? பிசாசு சொல்லுவான், அவங்க கோடியா சபைக்கு போட்ட சேர்ச்சுக்கு போட்ட ஜபமும் பண்றோம், ஆனா அவங்க சரீர அவயவங்கள் இருக்குது, அது எதுக்கு யாருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது? இன்னும் எனக்கு தாயா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சரீர அவயம் என்ன செய்யுது? இன்னும் எனக்காக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வாயில ஒரு விடுதலை இல்ல, தேவையில்லாத கதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மத்தவங்க கொஞ்சம் உயர்ந்து வந்துட்டா பொறாமையில தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க காசு மற்றவங்க கிட்ட காசு வாங்குறாங்க, அதை மறுபடியும் திருப்பியும் கொடுக்கறது இல்ல. மற்றவங்களோட சொத்தை ஏமாத்தியும் வாங்குறாங்க, அதையும் திருப்பி கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சபைக்கு தானே போறாங்க, போகட்டும், சபைக்கு போகட்டும். ஜெபம் பண்றாங்களா? பண்ணட்டும். உபவாசம் எடுக்கிறாங்களா? உபவாசம் எடுக்கட்டும். ஆனா அவங்க ஜீவியம் மாறக்கூடாது. அவங்களோட அவயவங்கள் எனக்கு தான் இன்னும் அடிமையா இருக்குது. பிசாசு அப்படித்தான் சொல்லுவான். பிசாசு இப்படிதான் சொல்லுவான். அவங்க ஜெபிக்கிறாங்களா? ஜெபிக்கட்டும். சபைக்கு போறாங்களா? போகட்டும். ஆனா அவங்களோட அவயவங்கள்லாம் யாருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது? இன்னும் எனக்கு தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால அவங்க சபைக்கு போறாங்களா? போகட்டும். கோடியா போறாங்களா? லட்சமா போறாங்களா? போகட்டும். ஆனா அவங்களோட சரீர அவயவங்கள் யாருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது? எனக்கு தான் இன்னும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அதே போல நம்முடைய சரீர அவயவங்கள் யாருக்கு அநீதியின் ஆயுதங்களா இருக்குதா, இல்ல நீதி செய்யக்கூடியதான ஆயுதங்களா இருக்குதான்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம ஒருவேளை கர்த்தருக்காக நான் பாடுபடுறேன் அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சபைக்கு ஓடலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், அதை நடத்தலாம், இதை நடத்தலாம். ஆனா நம்மளுடைய சரீர அவயவங்கள் எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கு? தேவன் பயன்படுத்தக்கூடியதான ஆயுதமா இருக்குதா, இல்ல பிசாசு தான் இன்னும் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா நம்மளோட சரீர அவயவங்களை பிசாசு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறானா? அதான் எபேசியர் 4 அதிகாரம் 22 இருந்து 24 வாசிக்கிறோம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப புதிய மனுஷனை நம்ம தரித்துக் கொண்டா என்ன செய்யலாம்? புதிய காரியங்களை செய்யலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேணும். நம்ம சகேயுவை குறிச்சு பார்க்கும்போது சகேயு என்ன செஞ்சாரு? சகேயுவோட வீட்டுல இயேசு வந்தாரு. சகேயுவோட உள்ளத்துல இயேசு வந்தாரு. அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப உலகத்துக்காக ஓடல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பொக்கிஷமாக அவன் நினைச்சு கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு கால வேளையில நம்ம எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒரு வேளை சபையில இருக்கலாம், இன்றைக்கு சபையில இருக்கலாம். ஆனா நம்ம சிந்தை எங்க இருக்குது? இந்த உலகத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்குது.
இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு காரியத்தை அடையணும், அதுக்கு ஏற்று உதவி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம், உட்காந்து உபவாசம் போடுறது எல்லாம் உலகத்துக்குரிய காரியத்துக்காக தான் உபவாசம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துக்குரிய காரியத்துக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ கர்த்தர் என்ன ஒரு பெரிய பணக்காரன் ஆக்கிடுவாரு, கர்த்தர் இந்த உலகத்துல என்ன ஒரு பெரிய செல்வந்தன் ஆக்கிடுவாரு, கர்த்தர் கீழே இல்லாம என்ன மேல ஒரு இடத்துல உட்கார வைப்பாருன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஒரு பொக்கிஷமா இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிறோமா அப்படின்றது ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்குது. நாம் முன்பு செய்ததான காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. இப்ப நம்ம கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம அவயவங்கள் கூட என்ன செய்யணும், நீதி செய்யக்கூடிய ஆயுதங்களா மாற்றணும், நீதி செய்யக்கூடிய ஆயுதங்களாக காணப்படணும். நம்ம மறுபடியும் போய் அந்த பாவத்துல நம்ம விடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேர்க்கிற பொருளவும் ஆயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா இன்னும் நம்ம சரி அவயவங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அநீதியின் ஆயுதங்களாக இருக்குது, அநீதியின் ஆயுதங்களாக இருக்குது. அந்த நீதி செய்யக்கூடிய ஆயுதங்களாக இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்குள்ள ஒரு முன்னேற்றம் இல்லை. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டபடினால ஒரு ஹைபிரிட் ஆயிட்டோம். எப்படி ஒரு முன்னேற்றம், ஹைபிரிட் ஆயிட்டோம். இப்ப நல்லா நம்ம ஹைபிரிட்டா என்ன செய்யலாம், நம்ம பணத்தை தேடலாம், உலகத்துல என்ன செல்வாக்கு தேவையோ அதை அடையலாம் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம். ரட்சிப்பு ஒரு ஹைபிரிட் நினைக்கிறோம். ரட்சிப்பு ஒரு ஹைபிரிட் நினைக்கிறோம். ரட்சிப்பு ஒரு ஹைபிரிட்ல, ரட்சிப்பு ஒரு மாற்றம். கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்பொழுது நம்ம பாவத்துக்கு அடிமை இல்ல, ஒரு புதிய மனுஷனா கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம ஹைபிரிட் இல்ல. ஹைபிரிட் எல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம இப்ப ஹைபிரிட் ஆயிட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஹைபிரிட் ஆயிட்டோம். இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு இன்னும் கர்த்தர் உதவி செய்வாரு. உலகத்துல ஒரு பெரிய நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. உலகத்தை நோக்கி ஓடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு அப்படின்னு ஹைபிரிட் ஆயிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம புதிய சிருஷ்டியா மாத்தி இருக்கிறாரு. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. பழசு நம்ம எண்ணத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம், உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட சரீர அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனா இப்பொழுது என்ன செய்யறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம சரீர அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் இன்னும் நம்ம சரீர அவயவங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து பிசாசுக்காகவே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம சரீர அவயவங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம சரீர அவயவங்கள் என்ன செய்யுது, இன்னும் அநீதியின் ஆயுதங்களா இருக்குதா, இல்ல கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமா இருக்குதா? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம சுயத்துல அநேக ஆசைகள் இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நமக்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவரோட சித்தம் செய்கிறவங்களா நாம் காணப்படணும். சகையை உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான பேரின்ப சந்தோஷத்தை பெற்று அனுபவிச்சான். இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம், அது கொஞ்ச காலம் தான். இதோ நம்ம போறோம், நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம போகும்போது இந்த கூட்டத்தை முடிச்சு நம்ம போகும்போது நம்ம எங்க இருப்போம்னு தெரியாது. ஆனா கர்த்தர் வழிகளில் நடந்தா, கர்த்தரோட பாதையில நடந்தா, இதோ நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதோ நம்ம கர்த்தரோடு கூட இளைப்பாறி கொண்டிருக்கலாம். இதோ பரதேசியில இருக்கலாம், நம்ம கர்த்தரோடு இருக்கலாம். ஆனா நம்ம உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு உலகத்தோட ஆசையில உலகத்தோடு நம்ம சரீர அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் பாவத்துக்கு அடிமைகளா நாம் ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம இதோ மரித்தா நம்ம எங்க போவோம்? நம்ம நித்தியத்தை எந்த இடத்துல கழிப்போம்? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம உலகத்துல உள்ள ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் சேர்த்து வைக்கலாம். எவ்வளவு நாளைக்கு நம்மோடு கூட வரப்போகுது? எவ்வளவு நாளைக்கு இந்த சேர்த்து வைக்கிறமே சொத்து ஆஸ்தி நம்மோடு கூட வரப்போகுது? நம்ம பெட்டியில வச்சவன முடிஞ்சிச்சு. பெட்டியில வச்சவன இந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வேற ஆளுக்கு சொந்தம். பெட்டியில நம்ம கொண்டு வச்ச பிறகு இந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வேற ஆளுக்கு சொந்தம். நம்ம எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல நான் மரிச்சாலும் இதோ கர்த்தரோடு கூட இருக்க போறேன், நான்
கர்த்தரோடு கூட இருக்க போறேன். அதனால கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அவருக்காக என் சரீர அவயவங்களை நான் அவருக்காக பயன்படுத்த போறேன். இதோ நித்தியத்துல எனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருக்காக காரியங்களை செய்யறோமா, இல்ல மறுபடியும் நாய் தன் கக்கனதை தின்னவும் கழுவப்பட்ட பற்றி சேற்றில பொருளவும் ஆயிற்று என்ற பழமொழியின் பிரகாரம் போய் மறுபடியும் நம்ம சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தி பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் தேவனுக்காக என்ன செய்யறேன், கட்டிக்கிட்டு இருக்கிறேன். தேவனோட ராஜ்யத்தை அநேக பேர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். தேவனோட ராஜ்யத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், தேவனோட ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க சரீர அவயவங்கள் எங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது, அநீதியின் ஆயுதங்களா இருக்குது, அநீதியின் ஆயுதங்களா இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம நினைக்கலாம் நம்ம சேர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறோம், சேர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். பிசாசு சொல்லுவான், சேர்ச்சிக்கு போறியா போ, தேவனை ஆராதிக்கிறியா ஆராதி, ஜெபம் பண்றியா ஜெபம் பண்ணு, உபவாசம் போடுறியா உபவாசம் போடு. ஆனா ஒரு சரீர அவயவம்லாம் யாருக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு தான் ஊழியம் செய்யணும். பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நாம் ஜெபம் பண்ணவொடனே பிசாசு பயந்துருவான், நாம் ஜெபம் பண்ணவொன்னு என்ன செய்வான், பிசாசு கையை தட்டுவான். இதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இதே மாதிரியே இரு. ஆனா உன்னோட சரீர அவயவங்கள் ஒன்று எல்லாமே எனக்கு தான் ஊழியம் செய்யணும். பிசாசு இப்படிதான் சொல்லுவான். ஆனா நம்ம சரீர அவயவங்கள் தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருந்தா அப்பதான் பிசாசோட என்ன செய்யும், பிசாசோட அலங்கங்கள் அசைக்கப்படும். ஆனா நம்ம இந்நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இத்தனை வருஷமா இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா, நம்ம அவயவங்களா கிறிஸ்துவுக்கு பயன்படுதா இல்ல பிசாசுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம். நம்ம அவயவங்கள் யாருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தா இல்ல பிசாசு ஊழியம் செய்தா? இன்னும் அநேக காரியங்களை நம்ம சரீர அவயவங்களை பார்த்தாக்கா, இன்னும் ஆராய்ச்சி பார்த்தா இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. பிசாசுக்கு இன்னும் பிசாசு பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம சரீரம், நம்ம சாப்பாட்டுல ஒரு விடுதலை இல்லை. எதை பார்த்தாலும் சாப்பாடு, எதை பார்த்தாலும் சாப்பிடணும், எதை பார்த்தாலும் நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில கத்திய வெயின்னு வேலை வசனம் சொல்லுது. நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில கத்திய வெயில். ஒருத்தன் சொல்றான் நான் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறேன்றான், ஒருத்தர் 2 வேளை சாப்பிடுறேன்றான், ஒருத்தர் சொல்றான் நான் 4 வேளை சாப்பிடுறேன்றான், ஒருத்தர் சொல்றான் நான் 5 வேளை சாப்பிடுறேன்றான். நம்ம சாப்பிடுறது என்னத்துக்கு? இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்காக சாப்பிடுறோம். சில பேர் சாப்பிடுறதுக்காகவே வாழ்ற மாதிரி சாப்பிடுறாங்க. 5 வேளை 6 வேளை போய் பசிக்கு சாப்பிடுறது இல்ல, பொருள் நல்லா இருந்தா சாப்பிடுறது. அதே போல இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள் நம்ம சரீர அவயவத்தை நம்ம இது தேவனோட ஆலயமா இருக்குது. இந்த சரீர அவயவம் தேவனோட ஆலயமா இருக்குது. அந்த ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய ஆலயமா இருக்கு. கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு. நம்ம சரீர அவயவங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம பார்க்கிறோம், போனை எடுக்கிறோம், லசாடால ஒரு 10 ஜாமா, ஷாப்பில ஒரு 10 ஜாமா, டிக்டாக்ல ஒரு 10 ஜாமா, பார்க்கறதெல்லாம் பிடிக்குது. மாசம் முடிஞ்சோன்னா காசு கட்டணும். அப்பதான் என்ன வரும், யோசனை வரும், ஐயோ இங்க 200 வெள்ளி கட்டணும், அங்க 300 வெள்ளி கட்டணும், அங்க 400 வெள்ளி கட்டணும். பார்க்கறதெல்லாம் தேவைக்கு வாங்குறது இல்ல, ஆசைக்கு வாங்குறது. தேவைக்கு வாங்குறது இல்ல. ஆனா தேவையான ஜாமான் நிறைய இருக்கும். சாப்பாட்டு பொருள், சாப்பிட வேண்டிய ஜாமான், அத்தியாவசிய பொருள் அநேக ஜாமான் வீட்டுக்கு வாங்கி அரிசி பருப்பு வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா நம்ம கண்ணு என்ன செய்யுது, பாவம் செய்யுது. கண்ணு என்ன செய்யுது, பார்க்குது. போன்ல ஸ்வைப் பண்ணி ஐயோ அழகா இருக்குது இந்த சட்டை, ஐயோ போன் வீட்டுல 2 போன் இருக்கும், ஐயோ இந்த போன் அழகா இருக்குது, போனே அழகா நல்லா இருக்குது சொல்லி தேவைக்கு வாங்குறது இல்ல, ஆசைக்கு வாங்குறது. ஆனா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க வேண்டியது அவசியம் நிறைய இருக்கும். ஆனா ஒரு 20ஆம் தேதி 25ஆம் தேதி ஆனவன என்ன செலவெடுக்க காசு பத்தல, மீன் வாங்க காசு பத்தல, இறைச்சி வாங்க காசு பத்தல. ஏன் பத்தல? எல்லாம் டிக்டாக்ல பாதி காசு, ஷாப்பில பாதி காசு, லசாடால பாதி காசு போச்சு. இப்ப எங்க இருக்குது காசு? எல்லாம் அங்க இருக்குது. இப்ப சாப்பிடுறதுக்கு காசு எங்க போறது? இப்ப போய் கடன் வாங்குறது. அவர் கடன் வாங்கிட்டு என்ன சொல்லுது, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமே இல்ல, ஆண்டவரே
பாருங்க, இந்த மாசமும் நான் கடன் வாங்குறேன். ஏன் கடன் வாங்குறேன்? கண்ணுல ஒரு பிரதிஷ்டை இல்ல, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது, கண்ணுல ஒரு பிரதிஷ்டை இல்ல. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் நம்ம கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.